நாய், ஆடு, மாடு போலவே லாமாவும் உலகின் மிக பழமையான வளர்ப்பு மிருகங்களில் ஒன்றாகும். புத்திசாலி விலங்குகளான லாமாக்கள் சுமார் 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவின் பெரிய சமவெளியில் தோன்றி 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவையாம். இவை சிறந்த பொதி சுமக்கும் விலங்குகளாம். தம் உடல் எடையில் 25 to 30% வரை பொருட்கள் சுமந்து செல்லக்கூடிய திறன் பெற்றவையாம். மலையேற்ற பகுதிகளில் பொருட்களை கொண்டு செல்ல இவற்றை பயன்படுத்துகிறார்களாம். தங்கள் உடலில் அதிக அளவு எடை கொண்ட பொருட்களை வைத்தால் நகர மறுத்து படுத்து கொள்ளுமாம். இவற்றை வீட்டு விலங்குகளாக பல்லாண்டுகளுக்கு முன்பிருந்தே வளர்த்து வருகிறார்களாம். செம்மறியாடுகள் போன்ற கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் போது பிற விலங்குகள் தாக்குதலிருந்து பாதுகாப்பதற்காக இவை வளர்க்கப்படுகின்றனவாம். நீண்ட காதுகள், பிரகாசமான கண்கள், உறுதியான கால்கள், மென்மையான பட்டைகள் கொண்ட 2 கால் பாதங்களை கொண்டிருக்கின்றனவாம். இவற்றின் உடலை சுற்றி கம்பளி போன்ற தடிமனான தோல் உள்ளது. இவற்றின் தோல்கள் ஆடை மற்றும் ஜவுளிகளுக்கு பயன்படுத்துகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை இவற்றின் தோல் ஆடைகளுக்காக வெட்டப்படுவது பரிதாபத்திற்குரியது. இவற்றின் ரோமங்களிலிருந்து தயாரிக்கப்படும் நூல் மிகவும் மென்மையானது. கயிறுகள், கோட்டாடைகள், கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கும் இவற்றின் தோல் மற்றும் ரோமங்கள் பயன்படுகிறது. மேலும் இவை ஒட்டக குடும்பத்தை சார்ந்தவையாம். லாமாக்களுக்கு இருக்கும் ஒரு விந்தையான பழக்கம் எதுவென்றால், இவை ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்தவும், மோதல்களை தீர்ப்பதற்கும், மந்தைக்குள் சமூக ஒழுங்கை பராமரிக்கவும் பிற லாமாக்கள் மீது எச்சில்கள் துப்புகின்றனவாம். இது கோபமாக இருக்கும்போது ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கான ஒரு வழியாம். இந்த எச்சில் பச்சை நிறமாகவும் 10 அடி உயரம் வரையும் செல்லுமாம். மேலும் இவை புல், தானியங்கள் மற்றும் பிற தாவர பொருட்களை உட்கொள்ளும் உயிரினங்களாம்.